Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmax ல இன்டீரியர் நம்ம சீலிங் டிசைன் வந்து பண்றது எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். சீலிங் டிசைன் பத்தி பார்த்திருந்தோம். சோ இந்த வீடியோல சீலிங் டிசைன் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா எப்படி நம்ம வந்து அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டர் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரதே பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒண்ணா இப்போ ஒரு 2 BHK வீடு இருக்கு அப்படின்னா எல்லா ரூம்ஸுமே இன்டீரியர்ஸ் கேட்பாங்க. இல்ல அப்படின்னா ஒவ்வொரு ரூமுக்கான இன்டீரியர் கேட்பாங்க. இப்போ ஒரு ரூம் பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 4 வியூ 2 வியூ இந்த மாதிரி கேட்பாங்க. இல்ல அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் எப்படி கேட்பாங்கன்னா அந்த சீலிங் டிசைன் மட்டும் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரூம் ஃபுல்லா நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கேமரா வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணோம்னாலே ஒரு ரூம் ஃபுல்லா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஹோல் ரூமே நம்மளுக்கு அந்த ஒரு வியூல கவர் ஆயிடும். இல்லைன்னா நம்ம செப்பரேட்டா கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வியூவா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே சீலிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது வந்து டாப்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப டாப்ல இருக்கும்போது நீங்க வெறும் டாப் வியூ மட்டுமே வச்சு ரெண்டர் பண்ணவும் முடியாது. அது வந்து உங்களுக்கு கரெக்டான வியூ கொடுக்காது. அதே போல உங்களுக்கு எது எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எந்த பக்கம் எது வருங்கிறது, எந்த டிசைன் வருங்கிறதே உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணணும். இப்போ நீங்க இங்க இருந்து கேமரா ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு மெயின் டார்கெட் வந்து சீலிங்கா இருக்கணும். அட் தி சேம் டைம் அந்த டிசைன் வந்து எந்தெந்த வால்க்கு பக்கத்துல இருக்கு, எந்தெந்த சைடு வரும் அப்படிங்கறதும் நம்ம தெளிவா கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சீலிங் டிசைன் இப்போ ஒரு ரூமுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் நம்மளுடைய சீலிங். அதுக்குள்ள இந்த மாதிரி ப்ரோபூலியன் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம வீரே லைட்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ரோபூலியன் பண்ணது. இந்த ஒயிட்ல இருந்து ப்ரோபூலியன் பண்ணி உள்ளுக்குள்ள நம்ம வந்து ப்ரோபூலியன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள நம்மளுடைய வீர லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல வந்து 3 பாக்ஸஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒவ்வொன்றுலையும் சென்டர்ல வீர லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீர லைட்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமமா ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதிகமா ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுடைய ரெண்டர் பர்பஸ்க்காக குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு அதிகமா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும், நல்ல பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம வந்து லைட்டோட பவர் வேணா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பட் நம்பர் ஆஃப் லைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, டிசைனே கொஞ்சம் ஸ்பாயில் ஆன மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அதனால ரொம்ப மினிமமான லைட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா டாப் வியூல வச்சிருக்கேன், ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய டாப் வியூ இதுதான். ஓகேங்களா? இப்போ வீரே கேமரா 2 தான் நம்மளுடைய வியூ. இப்போ இந்த வியூ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல நம்மளுக்கு என்ன முக்கியமா பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் இதோட இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க எந்த அளவுக்கு மினிமமா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நீங்க வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப அதிகமா வச்சீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இப்போ இதே எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து வீரே கேமரா 2லயே வைக்கிறேன். இப்போ ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு. அதே நான் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து அதிகப்படுத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? வியூ கம்மியாயிடும். அட் தி சேம் டைம் ரூம் ஃபுல்லாவுமே உங்களுக்கு கவர் ஆகாது. ஓகேங்களா? அந்த சீலிங் வந்து ப்ராப்பரா டிசைன் வந்து விசிபிள் ஆகாது, எல்லா டிசைனுமே விசிபிள் ஆகாது. அதனால அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே போல ஃபோக்கஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லா கவர் ஆகணும். இப்போ நம்ம வந்து கேமரா 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபீல்ட் ஆஃப் வியூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட் தி சேம் டைம் இந்த இடத்துல ஆர்பிட் கேமரான்னு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி சீலிங்கை நோக்கி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேமரா வந்து ரொட்டேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூ கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம், ஃபீல்ட் ஆஃப் வியூவும் ஆர்பிட் கேமராவும். இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டாப் வியூக்கான கிளியர் வியூ கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.